பலன் தரும் பரிகாரங்கள் பகுதியில் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோங்க. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பலாது பரிகாரங்களுடன் நாம் விரிவாக பார்த்துட்டுருக்கோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதான். கன்னிராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் பழகியிருக்கீங்களா? கன்னிராசிக்காரங்க எப்பயுமே நகைச்சுவையாக பேசுவாங்க, அடுக்கு மொழியில் பேசுவாங்க, பஞ்சு டைலாக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தாலே நமக்கு சிரித்து சிரித்து வயிறு தாங்க புண்ணாகும். ஆனால் எல்லா கன்னிராசிக்காரங்கள்ட்டையும் சின்னதாக ஒரு சோகம் எழ ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அவங்க வெளியில் எந்த காலத்துலேயுமே காட்டிக்க மாட்டாங்க. என் சோகம் என்னோட முடியட்டும், உங்களுக்கு எதுக்கு அந்த சோகமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள சுகமாக வச்சுக்கிறதுல நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க கன்னிராசிக்காரங்க தான். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக மற்றவர்களுக்கு மூளையாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவக்கூடிய ஈர மனசுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்கள் தான். பெரிய பெரிய நிறுவனமெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே மாஸ்டர் பிரெயினாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரங்க தான். இந்த மாதிரி கன்னிராசிக்காரங்களுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் குரு பயிற்சி பலனை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு குரு யார்? 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர் அவர். அதாவது தாய்க்கும் தாரத்திற்கும் சொந்தக்காரர். அதனால தான் நிறைய கன்னிராசிக்காரங்க தாய்க்கும் தாரத்துக்கும் நடுவில் மாட்டிட்டு சிரமப்படுவாங்க. மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. அதாவது அம்மா பேச்சு கேட்குறதா அல்லது மனைவி பேச்சு கேட்குறதா, அம்மாவை மனம் கோணாமல் பார்த்துக்கிறதா இல்லை மனைவியை மனம் கோணாமல் பார்த்துக்கிறதா, 2 பேரையும் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கன்னிராசிக்காரங்களால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி இந்த 2 சொந்த ஒரு அற்புதமான வீடுகளுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்தார். மறைஞ்சிருந்த குரு சும்மாவாக இருந்தார்? வீட்டில் ஒத்த பைசா இல்லை, எல்லாத்தையும் துப்புரவாக தொடச்சி விட்டார். அது மட்டும் இல்லாமல் கைமாத்தா அங்கேயும் இங்கேயும் வாங்கி இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இப்படியே தான் வாழ்க்கை ஓடின்னு இருக்கு கொஞ்ச நாளாகவே அப்படின்னு உங்களை பல விதங்களில் சிக்க வச்சார். ஆனால் பல கஷ்டங்களையும் கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலேயே நமக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் நல்லவங்க யார், உண்மையானவங்க யார் அப்படிங்கிறத இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்தி வந்த குரு பகவான் இப்போ 9வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடம் அப்படின்னாலே என்ன? பாக்கியம். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. வீடெல்லாம் வாங்கியாச்சுங்க, அது ஒரு பெரிய பாக்கியங்க. நல்ல பிள்ளைங்க அமைஞ்சிருக்காங்கங்க, அது ஒரு பாக்கியங்க. மனைவி சிறப்பானவங்களாக இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. மனைவி அமைஞ்சிருக்காங்க, நல்லவங்களாக அமைஞ்சிருக்காங்க, அது ஒரு பாக்கியங்க. இப்படி எதை எடுத்தாலும் நம்ம சிறப்பாக அமைஞ்சதெல்லாம் என்ன சொல்கிறோம்? பாக்கியம் பாக்கியங்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்துக்குள்ளார இந்த குரு பகவான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு பகவான் உங்கள் ராசியை முதல்ல பார்க்குறாரு. ஏன்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த கவலைகளை முதல்ல துரத்தி ஆகணும். உங்களுக்கும் நல்ல காலம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளார உருவாக்கணும். அதுக்காக தான் உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. பார்க்குறதுனால இனிமேல் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். நாமும் பிழைச்சிக்கலாம், நாமும் நல்லா வந்துக்கலாம், நமக்கும் சொந்த வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, அந்த பாக்கியம் இருக்குது, நாமும் 4 பேர் மத்தியில் நகை நட்டு வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு கல்யாண காட்சியில் நாமும் கம்பீரமாக போய் 4 சாதி சனத்தோடு நிற்க முடியும் அப்படிங்கிற யோகத்தெல்லாம் இனிமேல் குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாருங்க. வாடகை கொடுத்து கொடுத்து மாறலை. அது இப்போ பார்த்திங்கன்னா சமீபமாக ரொம்ப அதிகமாக வாடகை ஏற்றி விட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு லோனை போட்டு நம்ம ஒரு வீட்டை வாங்கிட்டு ஃப்ளாட்ஸ் அது மாதிரி கூட வாங்கிட்டு மாதம் மாதம் இந்த வாடகை கட்டுறது போல அது இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அந்த வீடு வாங்கும் யோகத்தையும் குரு பகவான் தருவாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பழைய வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு அடிக்கடி பழுது பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு புது வண்டியை வாங்கிடலாங்கிற முடிவுக்கும் புது வண்டியும் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குதுங்க. அப்பா கிட்ட எப்போ பார்த்தாலும் சின்னதாக ஒரு கோபம் இருந்தது, ஒரு மோதல் இருந்தது, ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துட்டு அதெல்லாம் மாறி அப்பாவை நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்பாவும் உங்களுக்கு பாசமாக நடந்துப்பார். அப்பா வழியில் சொத்துக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டில் நடந்துட்டு இருக்குங்க,
ஒன்றும் கையில் வரல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கோர்ட்டில் நல்ல தீர்ப்பு கிடச்சி தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியையும் இந்த குரு பகவான் தரப்போகிறாருங்க. இன்னொரு பக்கம் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 ரொம்ப முக்கியமான இடம். அதுதான் வந்து போகங்கள், நம்மளுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதனால் திடீர் பணவரவு தரக்கூடிய இடமும் அதை சொல்லலாம். அதில் திடீர் பணவரவு கொடுத்து ஏமாந்து தொகை கையில் கிடைக்கிறது, அதுக்கெல்லாமே வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. பூர்வ புண்ணியத்தையே பார்க்க ஆரம்பிச்சிடுறார். அதனால் இப்போ பார்த்துட்டுருக்கிறாரு, பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். பிள்ளைங்க இனிமேல் பொறுப்பாக இருப்பாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் மொபைல் ஃபோனே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, டிவியே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, படின்னு நாம் வந்து கத்த வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இனிமேல் தேவைப்படாது. அவங்களா பொறுப்பாக என்னம்மா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பொறுப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அல்லது கல்லூரியில் வந்து முதல் மதிப்பெண் பெறுறது, அந்த மாதிரி அமைப்புகள், வாய்ப்புகள், அந்த மாதிரி யோகங்கள் அதெல்லாம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூர்வீக சொத்தும் உங்கள் கைக்கு வருங்க. அதனால் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் நடக்கும். வியாபாரம் இனிமேல் அமோகமாக இருக்கும். அதாவது வாடகை கடையை வந்து மாற்றி சொந்த இடத்துக்கே வந்து கடையை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே கடை கட்டியாச்சுங்க, மேலே வீடு இருக்குதுங்க, அங்கே மேலே தாங்க இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி யோகம் அடுத்து உண்டாகும். உத்தியோக வகையில் சில புது வேலை கிடைக்கிறது. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக மாறுவீங்க. 10 வருஷமாக இதே கம்பெனி சரி வராது, அதே சம்பளம் சரி வராது, புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பளம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு, சகோதர வகையில் முன்னேற்றம் உண்டு, ஒரு சபையில் போய் உட்கார்ந்தாலும் முதல் மரியாதை உண்டு. இப்படி எல்லா வகை யோகங்களையும் தரக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைந்திருக்குதுங்க. மேலும் நல்லது நடக்கிறதுக்கு தேனி, அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கிற தேனி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து நீங்கள் போனீங்கன்னா அரண்மனை புதூர் அப்படிங்கிற ஊர், அந்த அரண்மனை புதூருக்கு பக்கத்தில் வேதபுரி அப்படின்னு இருக்குது. அந்த மதுரை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் அந்த வேதபுரியில் வந்து அற்புதமான ஒரு சிவாலயம். அங்கே வந்து 9 அடி உயரத்தில் வந்து தெற்கு நோக்கி ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அவரை ஏதாவது ஒரு நாள் சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அவருக்கு நெய்விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அப்புறம் வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள். வேர்க்கடலை தானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.